வெயிட் வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க குழந்தைங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடவே மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3 ஸ்பூனை போடுங்க. 3 ஸ்பூனை போட்டு கூழ் காய்ச்சுற மாதிரி காய்ச்சுங்க. கொதிக்க வச்சு கொஞ்சம் பாலில் கலந்து அவங்களுக்கு தேனோ இல்லை கரும்பு சக்கரையோ போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஆர்வமாக சாப்பிடும். இதை கரைச்சி கொதிக்க வச்சு காலையில் சாப்பாடு இது தான், மத்தியானம் சாப்பாடு இது தான், நைட்டு அதுதான். நீங்கள் 64 ஐட்டம் எங்கே சேர்த்துவீங்க? உணவுல சேர்த்துறீங்களா? கிடையாது. ஆனால் இதில் இருக்குது அவ்வளோ சத்தும் அதில் இருக்குது. ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி எங்கள் அப்பா அம்மா வயதானவர்கள் வந்து நடக்க முடியாது இருக்கிறாங்க, ஒன்றும் எனர்ஜி இல்லைன்னு இவங்களுக்கு கூழ் மாதிரி பண்ணி கொடுங்க. 10 நாள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் இயற்கை வர்மக்கலை ஆசான் நடராஜையா இருக்காரு. அவர் ஒரு மூலிகை நிறைந்த ஒரு உணவை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அதில் என்னன்னா, உடல் எடை ஏறத்துக்கும் அதை பயன்படுத்தலான்றாரு, உடல் எடை குறைக்கிறதுக்கும் அதை பயன்படுத்தலான்றாரு, சக்கரை நோயாளிகளும் அதை சாப்பிடலான்னு சொல்கிறார். அற்புதமான வேலையே செய்யுன்றாரு. அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் ஒரு பல மூலிகைகள் போட்டு ஒரு உணவை தயாரிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது உடல் எடை ஏறத்துக்கும் பயன்படுத்தலாம், வெயிட் லாஸுக்கும் பயன்படுத்தலாம், சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் சாப்பிட்லான்னு சொன்னீங்க. ஆமாங்க. அப்படி என்ன உணவு அது முன்னாடி வச்சுருக்கீங்க? இது எப்படி பயன்படுத்தலாம்? இது எப்படி பயன்படுத்தினாலும் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்? இது சுருக்கமாக சொல்லணுனாங்க, நாங்கள் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது சாதாரணமாக இதை செஞ்சு எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தோம். எங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சி ரொம்ப அபூர்வமாக இருந்தது. நல்ல பிரெயினாக இருந்தாங்க, நல்ல இதாக இருந்தாங்க, நல்ல துருதுருன்னு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மூலிகைலாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் எதுவுமே கிடையாது, அரிசி அது இதெல்லாம் கிடையாது, மூலிகை ஆட் பண்ணிக்கிறது. இது என்னங்க, ஒரு 3 ஸ்பூனுங்க. இதில் என்ன கண்டென்ட்னா 64 ஐட்டம் கலந்துருக்குறதுல. எப்படிங்க, 1 2 கிடையாதுங்க, 64 ஐட்டம் இருக்குது. இதில் வந்து கீரைகள் ஒரு 12 வகையான கீரை இருக்குது. மூலிகை கீரை வந்து ஒரு 9 மூலிகை இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் 64 ஐட்டம். இதைங்க வெயிட் வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க குழந்தைங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடவே மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3 ஸ்பூனை போடுங்க. 3 ஸ்பூனை போட்டு கூழ் காய்ச்சுற மாதிரி காய்ச்சுங்க. கொதிக்க வச்சு கொஞ்சம் பாலில் கலந்து அவங்களுக்கு தேனோ இல்லை கரும்பு சக்கரையோ போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஆர்வமாக சாப்பிடும். அப்புறம் நீங்கள் காலையில் குழந்தைங்க கொடுத்துட்டிங்கன்னா சாயங்காலம் வரும்போது குழந்தை முகம் வாடாமல் தளத்தலனே இருக்கும். குழந்தையுடைய முகம் வாடாமல் இருக்குது, தளத்தலன்னு இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது குழந்தை. சரி, இதை வந்து வெயிட்டு ப்ளஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து பாலும் சர்க்கரையும் சேர்த்தணும். இதை கூழ் மாதிரி பண்ணி அது கொஞ்சம் பாலுமே கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து இல்லை தேனோ இல்லை கருப்பட்டியோ கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெயிட் போடும். 2வது, வெயிட் லாஸ். நல்லா குறிப்பாக கேளுங்க. நிறைய பேர் இப்போ நல்லா எல்லாருமே வெயிட்டாக இருக்காங்க, இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ ஜிம்முக்கு இங்கெங்கேயே போகிறாங்க. அதை போகட்டும், அதை விட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு. ஆனால் எந்த பவுடரில் ஒரு 3 ஸ்பூன் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு, ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில், இதை கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கரைக்கிற போது தண்ணி மாதிரி தான் இருக்குது, வேகிற போது கெட்டியாகி அளவாக பார்த்து செய்யணும். இதை கரைச்சி கொதிக்க வச்சு காலையில் சாப்பாடு இது தான், மத்தியானம் சாப்பாடு இது தான், நைட்டு அதுதான். நீங்கள் 64 ஐட்டம் எங்கே சேர்த்துவீங்க? உணவுல சேர்த்துறீங்களா? கிடையாது. ஆனால் இதில் இருக்குது அவ்வளோ சத்தும் அதில் இருக்குது. 3 நேரம் சாப்பிடுங்க, பசிக்கிற போது சுடுதண்ணி குடிங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு மாதம் 3.5 கிலோ விட்டு 5 கிலோ வரைக்கும் லாஸ் ஆகு. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருக்கோம், 27 ஆண்டுகளை பார்த்துருக்கேன். அது அப்புறம் சுகர் பேஷண்ட்டு காலையில் நைட்டானால் யூரின் போயிட்டே இருக்கிறாங்க, மாத்திரை போட்டே இன்சுலின் போட்டே இருக்கிறாங்க, உடம்புல எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லை. என்னடா பண்ணுறது தெரியல, இதுக்கு என்னடா தீர்வு? வந்துருச்சு தீர்வு. இதுதான், ஒரு 3 ஸ்பூனை போட்டு 1/4 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிங்க. என்ன, இட்லி தோசை ஸ்டாப் பண்ணுங்க, இது சாப்பிட்டு வாங்க, சுகர் லெவல் கண்டிப்பாக குறையும், நல்ல எனர்ஜி லெவல் வரும். சரி, இது விடுங்க. அப்புறம் மெமரி லாஸாக இருக்குதே, மறந்து போயிருதே, இதை சாப்பிடுங்க. கண்டிப்பாக வயதானவர்களுக்கு கொடுங்க. 100% சொல்கிறேன். ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி எங்கள் அப்பா அம்மா வயதானவர்கள் வந்து நடக்க முடியாது இருக்கிறாங்க, ஒன்றும் எனர்ஜி இல்லைன்னு இவங்களுக்கு கூழ் மாதிரி பண்ணி கொடுங்க.
10 நாள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அதாவது நாங்கள் அனுபவிச்சது 1 நாள் 2 நாள் கிடையாது. 27 ஆண்டுகளாக நான் இதை செஞ்சு கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நிறையா வாங்குறாங்க, நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது எந்த பக்க விளைவும் கிடையாது, இதில் எந்த வித கலப்படம் கிடையாது. அதிகபட்சம் 6 மாதம் to 7 மாதம் வரைக்கும் கெடாது. ஏன்னா நாங்கள் இதில் ஒரு மூலிகைலாம் இருக்கிறதுனால கெடவே கிடையாது. உணவு தான் அது. சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஐயா, அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்கய்யா. நண்பர்களே, இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் உள்ள நார்ச்சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாரம்பரியமான உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் உணவியல் முறை, வாழ்வியல் மாற்றினீங்கன்னா ஐயா சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாகவே நடக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.